வெல்கம் டு அவர் சேனல் பேரட் பசங்க. சோ நாங்க பாத்தீங்கன்னா பிராட்வேல போய் காக்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா கவர்னர் வரேன்ட்டு நிறுத்தி விட்டாங்க காரை. சோ அப்போல இருந்து நாங்க நின்னுட்டு இருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes தான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஏனே தெரியல, டிராபிக் ஆகும் நிறுத்தி வைக்கிறாங்க போல கார்லாம். பாருங்க, இங்க இருந்து வர எல்லாரையும் நிறுத்தி வச்சிருக்காங்க கைஸ். இங்க சைடுல கிரவுண்ட் தான்.
It's all in the way that I move. Love me, manama, love me, manama, love me, manama, love me, na. Love me, manama, love me, manama, love me, manama, love me. Love me, manama, love me, manama, love me, manama, nama, na. Love me, manama, love me, manama, love me, manama, nama, na. Love me, manama, love me, manama, love me, manama, nama, na. Love me, manama, love me, manama. It's all in the way that I move. Can you feel it? Can you see it? Can you taste it? Believe it. Once it gets you going, nothing will be slowing you down. Can you feel it? Can you see it? Nothing's ever gonna make you feel this way. It's all in the way that you move. Love me, manama, love me, manama, love me, manama, love me, na. Love me, manama, love me, manama. It's all in the way that I move. Love me, manama, love me, manama, love me, manama, nama, na. Love me, manama. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு பெட்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கனூர், ஷன்கனூர், அப்புறம் காக்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டவ் கூட இருந்துச்சு. பிஜிஎன்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஜிஎன்லாம் வச்சுருந்தாங்க. அது நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு மட்டும் தலையிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு கைஸ். என்னன்னே தெரில, கொத்திருச்சு போல், சண்டை போட்டிருக்கு போல், தலையில் பார்த்தா ரத்தம் வந்துச்சு. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் அழகழகான லுட்டினோ காக்டெயில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டு ட்ரேலையும் லுட்டினோ காக்டெயில். ஒன்று மட்டும் கிரே கலரில் இருக்குது, கிரே ஃபேஸ்டு காக்டெயில். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, தலையில் அடிபட்டு, அதான் சொன்னேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் நிறையா 15, 10 போட்டு அடைச்சி வச்சுருக்கதை நாங்கள் வாங்க மாட்டோம். நாங்கள் சும்மா அந்த கேஜில் ஒரு 5 கிளி 4 கிளி போட்டு ஆக்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளி தான் வாங்குவோம். ஏன்னா அந்த 10, 15 கேஜிலலாம் போட்டு அடைச்சி வைக்கிறதுக்கு டல்லாக தெரியும். அது ஒரு மாதிரி வைரஸ் அட்டாக் மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும். அதனால நாங்கள் வந்து எனக்கு வந்து கிளி நாங்கள் எடுத்ததே இல்லை. நாங்கள் வெறும் அந்த 4-5 கிளி தான் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஏன்னா அது நல்லா ஜாலியாக விளையாடவும் செய்யும், ஆக்டிவாகவும் இருக்கும். இப்போ பாருங்க பூனைலாம் வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுலாம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்க அழகழகாக குட்டி குட்டி பூனைலாம் இருக்குது. தான் இங்கே ஹாம்ஸ்டர், அந்த ட்ராக் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாம்ஸ்டர்லாம் இருந்துச்சு. அதுக்கு மேலே வச்சுருக்கிறது அதோட ஃபுட்டு போல். எவ்வளோ அழகாக குட்டி போட்டிருக்கு போல், அழகாக குட்டி குட்டியாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேபிட் இருக்குது. அப்புறம் டேம்டான காக்டெயில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் வெளியே அவர் விட்டுருக்காரு பாருங்கள், பறக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் ரெக்கையை கட் பண்ணி வச்சுருப்பார் போல், பறக்காமல் இருக்குது. ஆனால் அவர் சொன்னார் இது ஆக்சுவலாக இது ரெண்டுமே டேம்டு, ஸோ பறக்காது. இங்கே பார்த்தீங்களா அவர் பிடிக்கிறாரு, ஒன்றுமே பண்ணல பார்த்தீங்களா. ஸோ டேம் நாங்கள் கூட தடவி கொடுத்தோம், அது அப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பிஜிஎன்ஸு, ஷங்கனூர், அந்த சைடு கீழே வந்து ரேபிட்ஸு, பிஜிஎன்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். I hate to see you leave, but I love to watch you go. And every time you leave, it's X and O's, X and O's. The vibe is so official, there ain't nothing coming close. And whenever we link, it's X and O's, X and O's, X and O's, X and O's. X and O's, X and O's, X and O's, X and O's. X and O's, X and O's, X and O's, X and O's. Personality to match, ayy. Yeah, shorty is on that, ayy. Oh, she's a hottie. Rolling like fresh out the pack, ayy. Little tipsy out there, yeah, ayy. And she's a killer, she's a killer. She matched my drip, that's why I feel her, that's why I feel her. I haven't met nobody realer, nobody realer. A bossy bitch with a boss nigga, a boss nigga, and that's a fair. I hate to see you leave, but I love to watch you go. And every time you leave, it's X and O's, X and O's. The vibe is so official, there ain't nothing coming close. And whenever we link, it's X and O's, X and O's, X and O's, X and O's.
Action knows, action knows, action knows, action knows. Action knows, action knows, action knows, action knows. About a business every day, hey. ஸோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகழகான பெட்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்கன்ட்டு. ஸோ இப்போ நம்ம கூண்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கூண்டுலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பாருங்கள் ஃபுட்ஸ்லாம் அதுக்கானது இருக்குது. அங்கே இருக்கிறது வந்து கட்டில் ஃபிஷ் போன், அது வந்து கால்சியம் கொடுக்கும் காக்டெயில்ஸ்க்கு. அப்புறம் கீழே சன்ஃப்ளவர் சீட்ஸு எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக குட்டி குட்டி சிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த சைடு ஒரு கடையை பார்த்தோம். அவர்கிட்ட இருக்க கிளிலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த கிளி நாங்கள் வாங்குகிறோம் எடுத்து வச்சுக்கோங்கன்ட்டு. அவர் சொன்னார் இந்த கிளி வந்து நல்லா ப்ரீட் பண்ணும், அடல்ட் 3 years அடல்ட் சொன்னார். ஸோ நாங்கள் வந்து இந்த கிளி எடுத்துக்கோங்க, அது ஈஸியாக ப்ரீட் ஆகிடும் எல்லாருக்கிட்டேயும். ஓகே நாங்களும் ஓகே பேசி வச்சுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷன்கானூரும் அடல்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் மிச்சம் இருக்க எல்லாமே அடல்ட் தான். அப்புறம் எல்லாம் காக்டெயில் அடல்ட்டு போட்டிருக்காங்க. அப்படியே நாங்கள் சைடில் வந்து பார்த்தா சிக்ஸ்லாம் இருந்துச்சு, ஷன்கானூர் சிக்ஸு. பக்கத்துலேயே ஸ்மால் கனூரும் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக பார்க்குது பார்த்தீங்களா. பார்க்க அப்படியே கிளி பேரட் மாதிரியே இருக்குது, ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது. இவர்கிட்டையும் நாங்கள் கேட்டோம் அந்த 2 ஒயிட்டும் அப்புறம் ஒரு கிரேவும் வாங்கலான்னு பார்த்தா இன்னொருத்தவர் ஒயிட் கேட்டுட்டாரு. ஸோ நாங்கள் சொன்னோம் ஓகே எங்கள் ஒரு ஒயிட் போதும், ஒரு ஒயிட்டு ஒரு கிரே நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் இவர்கிட்டயே கேட்டோம் கொஞ்சம் காசு கம்மி பண்ணி தரீங்களா கேட்டுட்டு இருந்தோம். ஓகே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாரு அவர். சரி அவர்கிட்ட ஓகே சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பக்கத்தில் போனால் ஒரு கிளி அப்படியே தனியாக அப்படியே கிரில்லை போச்சு, அந்த கூண்டை பிடிச்சிட்டே இருந்துச்சா. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஆன்ட்டி வந்து நிறைய பைக் மேலே வந்து நிறைய கிளி வச்சுருந்தாங்க. அவங்க கேட்டாங்க வீடியோவா வேணாம் தம்பி எடுக்காதீங்க. சரி ஓகே சொல்கிறாங்களேன்ட்டு நாங்களும் வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா குட்டி நாயும் வச்சுருந்தாங்க கைஸ். எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சண்டேனால கூட்டமாக இருக்குது, மற்றபடி யாருமே காலைல வந்துடாதீங்க. உங்ககிட்ட படித்து சொல்கிறேன், காலைல வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காசு ரேட்டு ஏற்றி கொடுப்பாங்க. ஸோ காலைல யாரும் வராதிங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகழகாக லேபு. இதுதான் அந்த பலூன் போல் கைஸ், அப்படியே ஊதி உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க கேட்டு, டாகு, அப்புறம் கின்னி பிக்கு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா கைஸ். அப்படியே பப்பீஸ்லாம் பார்க்கும்போது பக்கத்தில் நிறையா கேட்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளே இருக்கல ஒரு கேட், அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு கேட் நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கேட் அப்படியே தண்ணி இல்லாமல் தாகத்தில் இருக்குது போல். ஸோ காய்ஸ் அப்படியே இந்த கேஜில் பார்த்தா 2 லுட்டினோவும் 2 பியலும் வச்சுருந்தாங்க. சைடில் பார்த்தா அந்த வெள்ளை கலரில் ஏதோ குருவிலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்லாம் வச்சுருந்தாங்க. காக்டெயிலில் லுட்டினோ 2 பேரு, அப்புறம் வந்து சன்கனூர் 2 பேரு, அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒயிட் கலர் கிளி சொன்னல அது 2 பேரு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேராக வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில, மேட்டிங் விட்டுருக்காங்க போல். இங்கே பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் சிக்கு. இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தா அழகாக சுகர் கிளைடர் இருக்குது, அப்படியே குட்டி போல் அழகாக மூலையில் உட்காந்துருக்கு. ஏன் அதை குட்டி கூண்டில் அடைச்சிருக்கான்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது என்ன கிளின்னு தெரில கைஸ், ஆனால் அழகாக இருக்குது. ஆனால் இது என்ன சொன்னாங்கன்னா இது வீட்டிலலாம் வச்சு வளர்க்க முடியாது, இந்த மாதிரி குட்டி கூண்டில் தான் வச்சு வளர்க்க முடியும். ஸோ இது சும்மா ஒரு அழகுக்கு தான், மற்றபடி இது ஒன்றும் உங்கள் கூட ஃப்ரெண்டாலாம் பழகாது, நீங்கள் லைட்டாக ஒரு டோர் திறந்தாலே பறந்துடும் அப்படி சொன்னனால சரி ஓகே இது வேணான்னு நாங்கள் விட்டோம். இங்கே பார்த்திங்களா நிறையா காக்டெயிலாம் வச்சுருக்காங்க. கீழே பூனை வச்சுருக்காங்க, மேலே ஸ்மால் கனூர் இருக்குது, அதுக்கு மேலே என்னன்னு தெரில. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது நிறைய காவல் நிலையம்லேருந்து வந்திருந்தாங்க, போலீஸ்லாம் நிறைய பேர் நின்னாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேட்லாம் வச்சாங்க, ஆனால் எல்லோரும் மறைச்சிட்ருக்காங்கன்னு சொன்னால் போக முடியல. ஸோ நானும் கிறிஸ்டனும் அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தோம். நிறைய குட்டி கோழி, பக்கத்தில் சேவல், சந்தை சேவல் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கிளிக்கு அந்த பானை மாதிரிலாம் வைப்பாங்கள்ல அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நானும் கிறிஸ்டனும் போய் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வச்சுட்டாங்க, விளாண்டோம். கடைசியில் பார்த்தா ஒரு அங்கிள் வந்து எங்களை திட்டி விட்டாங்க. ஸோ அப்படியே சைலண்ட்டாக கண்டுக்காத மாதிரி போயிட்டோம். பக்கத்தில் பார்த்தா அப்படியே சாப்பாடெலாம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு கடை சொன்னேன்ல, ஒரு இதில் கூட நாங்கள் கேட்டு வச்சுருக்கோம், அந்த கடையிலேருந்து நாங்கள் கிளியை வாங்கிட்டோம் ஆக்சுவலாக கைஸ். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே பக்கத்தில் ஒரு ஜூஸ் இருந்துச்சு.
நானும் கிறிஸ்டனும் அப்படியே ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த 3 பறவை தான் நாங்கள் சொன்னோம். பார்த்தீங்களா 2 இருக்குது. இப்போ இன்னும் 1 வாங்கணும் கைஸ். ஒன்றே அந்த கிரே கலர் மட்டும். 3 மேல் தான் எங்களோட பிளானு. எங்கள் பட்ஜெட்குள்ளே அந்த ஒரு கொஞ்சம் இருக்குது. அந்த பட்ஜெட்குள்ளே வாங்கணும் கைஸ். இன்னும் ஒரே ஒரு மேல் வாங்கணும். ஸோ அதை வாங்க தான் நம்மளோட பிளான், இப்போ அடுத்த பிளானு. ஸோ வாங்க நம்ம அதை போய் வாங்கிட்டு வரலாம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா 4 ஹெட்ஜாக் வச்சுருந்தாங்க. 2 வெள்ளை ஹெட்ஜாக், 2 ப்ரௌன் ஹெட்ஜாக் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 4மே பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்துச்சு கைஸ். அந்த வெள்ளை கலர் தான் அப்படியே கண்ணு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் க்யூட்டாக இருந்துச்சு. அது தூக்கினோடனே 4 குண்டாக இருக்குது கைஸ். அப்புறம் 2 சுகர் கிளேடர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் சைடில் இப்படி லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. கையில் பாருங்கள் வச்சு காமிக்கிறாங்க எவ்வளோ க்யூட்டாக குண்டாக இருக்குன்னு பாருங்கள். அதோட முள்ளை குத்தவே இல்லை கைஸ். ஆக்சுவலாக நான் கூட குத்துனா வலிச்சு ரத்தம் வரும்னு நினச்சேன். ஆனால் அது ஆக்சுவலாக வலிக்கலை. அப்புறமா நான் தூக்கின பிறகு தெரிஞ்சிச்சு அது அப்படியே மடங்கிக்குது கைஸ் முள். ஸோ அப்புறமா நான் தூக்கி வச்சுருந்தேன். அப்புறமா திருப்பி விட்டேன் கைஸ். தவழ்ந்து கீழே குதிச்சிருச்சது கைஸ். ஜேடன் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த 3 காக்டெயில் 2 தான் வச்சுருக்கான். அடுத்து நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்கேன்ல அது வந்து கட்டில் ஃபிஷ் போனுன்னு வாங்க. அது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்காங்க கைஸ். அது நல்லது கைஸ் ப்ரோட்டீனுக்கு. நாங்கள் எங்கள் கேஜில் அதை தான் வச்சுருக்கோம், மொட்டை மாடி கேஜில். நாங்கள் வீட்டுக்கு போய் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பேர்ட்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து அந்த கட்டில் ஃபிஷ்ஷோட போனை வச்சிட்டோம் நாங்கள். ஸோ நம்ம 3 பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக இருக்குது. நாங்கள் அந்த பியரை வாங்கினது காமிக்கல உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா மரத்தூள் ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே போடுறது. ஸோ இங்கே பாருங்கள் நாங்கள் தூக்கிட்டு போய் உள்ளே விடுறோம், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே நம்ம ஆளு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நம்மளோட பையன் இது மேலும் கற்றுது. நம்ம இவன் ஃபீமேல்னால 2 பேரும் கத்துறாங்க. மேல் சவுண்டு கேட்ட பிறகு நம்ம ஃபீமேல் காக்டெயில் கத்துது பாருங்க. உள்ளே வந்ததும் நம்ம இவன் நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்த பிறகு இந்த கதவை திறக்கவே ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நாங்கள் கட் பண்ணி உள்ளே வந்த பிறகு போட்டோம். ஸோ நீங்கள் பாருங்கள் 3த்தையும் பறக்க விட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம இவனை கையில் தூக்கி நிற்க வைப்போம். அவன் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்டுன்னு இருக்கான். அவன் இப்போ கொஞ்சம் பயப்பட்டான். ஆனால் அப்பப்போ வருவாங்க. அவனுக்கு பின்னாடி இருந்து சொன்னால் தெரியாது, கை நீட்டினா தெரியாது. ஏன்னா அவனுக்கு பார்க்க மாட்டான்ல. முன்னாடி நின்று கை நீட்டினா தான் யாருன்னு தெரிஞ்சு வருவாங்க. 3 பறக்க விட்ட பிறகு 3மே நல்லா ஜாலியாக பறந்துட்டு இருந்துச்சு. ஒயிட் ஃபேஸ் தான் கைஸ், செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் நீங்களே. 180 டிகிரி தலையை திருப்பின்னு பார்த்துட்ருக்கு கைஸ் நம்மளோட பியூர் ஒயிட் ஃபேஸ். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பியூர் ஒயிட் ஃபேஸ். ஸோ அப்புறமா நம்ம கிரே பார்த்திங்கன்னா அந்த சைடு நின்றுட்டுருக்கா. பியூர் ஒயிட் பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கு. நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 360 டிகிரியே 360ன்ற பாருங்கள் 180 டிகிரியை திரும்பி பார்த்து போது பறக்குது கைஸ் செம்மையா பியூர் ஒயிட்டு. ஸோ ஓகே நம்ம வந்து புதுசாக இந்த கேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சுண்டனை விட்டுருக்கோம். நம்ம சுண்டனை இதில் தான் விட்டோம். நம்ம சின்ன ஃபஸ்ட்டு காக்டெயில் வாங்கினதை இதில் தான் விட்டுருந்தோம். மேல் கூட செத்த பிறகு இன்னொரு மேல் நம்ம வாங்கிட்டு வந்தோம், அதுதான். ஸோ அதை பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் கூட சைடில் புதுசாக இது மேலே வந்த பிறகு மாட்டிட்டோம். ப்ரீடிங் பாக்ஸ் சைடில் இது 2ம் இப்போ பேர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த பிங்க் கேஜை பார்ப்போம்.
ஸோ கைஸ் 4 முட்டை கைஸ். ஃபஸ்ட்டு 1 முட்டைன்னு நினச்சோம், அப்புறமா 2 முட்டைன்னு நினச்சோம், அப்புறமா 3 முட்டைன்னு நினச்சோம், அப்புறம் பார்த்தா 4 முட்டை கைஸ். தள்ளி வச்சு பார்க்குறேன், நான் ஒரு கையில் துணி வச்சு தள்ளி பார்த்தா 4 முட்டை. நீங்களே பாருங்க கைஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது 4 முட்டையும் அப்படி பெருசாக. ஆனால் லவ் பேர்ட்ஸ் முட்டை இதை விட நல்லா சின்னதாக இருந்துச்சு கைஸ். ஸோ நம்ம காக்டெயில் பார்த்திங்கன்னா 4 முட்டை போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக பேர் தான் கைஸ். இந்த சுண்டனோட கேஜில் பேர் தான் கைஸ். அது அந்த ஒரு பியலும் ஒரு லொட்டினோவும் இருக்குல்ல, இது வந்து புதுசாக நேற்று தான் இந்த கேஜை ரெடி பண்ணோம். சைடில் ப்ரீடிங் பாக்ஸும் மாட்டி வச்சிட்டோம். இது ரெண்டும் பேர் தான் கைஸ். ஃபீமேல் உள்ளவட்டில் மேல் பார்த்திங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டான், கீன்னு கத்தி. அவனா உள்ளே வந்து மாட்டினாங்க கைஸ். மாட்டிக்கினார் ஒருத்தர் மாதிரி. உள்ளே வந்து நாங்கள் ஒன்று பிடிச்சி உள்ளே போட்ட பிறகு இப்போ பாருங்கள், உள்ளே போட்ட பிறகு 2 பேரும் அப்படி ஜாலியாக நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ பழகிட்டாங்க கைஸ். ஒரு நாள் கழிச்சு 2 பேரும் பேர் தானே, 2 பேரும் பேர்னால கொஞ்ச நாள் தான் ஆகும் முட்டை வைக்க. ஒரு நாள் டிஃப்ரெண்ட் பேராக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஆகும். அது பழகி அது முட்டை போட்ட அது கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்போதுலேருந்து பேர் தான். அதனால் இது 2த்தையும் பேருன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் உள்ளே வச்சோம். ஸோ பார்த்தீங்களா கைஸ் அதோட லவ்வை. ஃபீமேல் உள்ளே விட்ட பிறகு மேல் பார்த்திங்கன்னா கதறி அதுவாக உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு கைஸ். ஆனால் 2த்தையும் ஒரு கேஜுக்குள்ளே விடுறது நல்லது தான் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், வந்ததும் நம்மளோட கிரே ஃபேஸ் இப்போ தான் வாங்கிட்டு வந்த கிரே ஃபேஸ் பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்தது பயந்து பறந்து போயிட்டாங்க கைஸ். ஸோ அந்த பிளாக் ஃபேஸ் குடித்த பிறகு பார்த்திங்கன்னா க்ரே ஃபேஸ் வந்து குடிக்குது. ஸோ க்யூவில் நின்றுட்டுருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸை மாற்றிட்டு இருந்தோம் கைஸ். அந்த முட்டை வச்ச பேர் இப்போ தான் ரீசெண்டாக முட்டை வச்ச பேரை வந்து இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது முட்டை பொரிய 18 days ஆகுமா கைஸ். ஸோ நம்ம 18 daysலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஆனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும், பேஷன்ஸ் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு முட்டை பொரிஞ்சு 4 முட்டையும் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். ஒரு முட்டை போச்சுன்னா கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். 4 முட்டையும் பொரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம எப்படி கட்டியிருக்கோம். நாங்களாக கம்பி போட்டு சுற்றிலாம் கட்டினோம் கைஸ். நீங்களே பாருங்கள், சுற்றி கட்டினோம். கம்பி பத்தலைன்னா கூட 2 கம்பியை போட்டு சுற்றி வச்சு கட்டினோம் கைஸ். ஸோ நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயும் கம்பியை போட்டு தான் கைஸ் நிற்க வச்சுருக்கோம். மரத்தொல்லாம் போட்டு ரெடி பண்ணி உள்ளே தான் வச்சுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த மேலே அந்த பேம்பு வுட் மேலே வச்சுருக்க அந்த 2 பாக்ஸில் இருந்து தான் இது அப்பப்போ ஒரு பாக்ஸில் போய் நிற்கலாம் கைஸ். அந்த டப்பாவை தான் இதுக்கும் செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கும் தெரியும்ல நம்மளோட பாக்ஸ் தான் இது. ஸோ நம்மளோட ப்ரீடிங் பாக்ஸ், அதனால அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு கைஸ். ஸோ புது பேர் இன்னும் முட்டை போடணும் கைஸ். இன்னும் 10 நாளில் முட்டை போடணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அல்பினோ பாருங்கள், ஃபுல் ஒயிட் அல்பினோ இப்படி இருக்கான்ட்டு செம்மையாக இருக்கனால 180 degree பையன் புள்ள. ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம காக்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு, நம்மளோட எல்லா காக்டெயில்ஸும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபுல் ஒயிட் பியூர் ஒயிட் திரும்பி 180 degree திரும்புகிறான் பாருங்கள். இது க்யூட்டாக இருக்கான்ட்டு பறக்க போகிறான்னு நினைக்கிறேன் திரும்பிட்டு. அதனால தான் 180 degree திரும்புகிறாங்க.
ஸோ கைஸ் நீங்கள் இங்கே இருக்க நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்த எல்லா பேர்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க, அப்புறம் பிஎல் பண்ணுற சாட்டையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.